நிஜமாக இந்த குழம்பு பீர்க்கங்காயை வச்சு செஞ்சையான்னு பாராட்டுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய சைஸ் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு, இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து தோல் நீக்கின பீர்க்கங்காயை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கும் செம்மையாக இருக்கும். தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.